இந்த கவிதை போட்டி என் நாடு என் சுவாசமே என்ற தலைப்புல நம்ம இந்த கவிதை போட்டியை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கவிதை போட்டிக்கு 29ஆம் தேதி இந்த மாசத்திலிருந்து பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி பிரிவில் ஒரு கவிதை, அதாவது பொது பிரிவில் ஒரு கவிதை, இரண்டு மூன்று கவிதைகள் அனுப்ப முடியாது. தழுவல் கவிதை, செயற்கை நுண்ணறிவை உபயோகித்தல், ChatGPT போன்ற தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு ஏமாற்றுதல் கூடாது, கண்டறியப்பட்டால் போட்டியிலிருந்து நீக்கப்படும். மலேசியா நாள் முன்னிட்டு மாய்கா தேசிய இளைஞர் பிரிவு ஒரு கவிதை போட்டி நம்ம தயார்படுத்தியிருக்கோம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நிறைய பத்திரிகைகள் இருக்கும் போது நிறைய கவிதை போட்டிகள் நிறைய இது நடக்கும். ஸோ சுதந்திரமும் தமிழும் ஒருங்கிணைச்சு நம்ம நாட்டுப்பற்றும் தமிழம் வளர்க்க இந்த கவிதை போட்டி என் நாடு என் சுவாசமே என்ற தலைப்புல நம்ம இந்த கவிதை போட்டியை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கவிதை போட்டிக்கு 29ஆம் தேதி இந்த மாசத்திலிருந்து 21ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் அந்த டைம் லைனு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு 3 பிரிவு இருக்கு. ஒன்று பொது பிரிவு, இன்னொன்று பல்கலைக்கழகம் மாணவர்கள் அவங்க இது இந்த கான்டெஸ்ட் அவங்களுக்கு. அப்புறம் இடைநிலை பிள்ளை பிரிவு அப்படின்னா ஸ்கோலாமனுங்க அவங்களுக்கு இந்த போட்டிக்கு அவங்க இது பண்ணுவோம். இப்போ வச்சுக்கோங்க, அவங்க ஸ்கூலாங்க முடிஞ்சு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஆரம்பமா இருக்கு இந்த கான்டெஸ்ட்ல, அவங்க பொது பிரிவில் இதுல ஈடுபடலாம். ஸோ இந்த கவிதை போட்டிக்கான விவரங்கள் ஆசிரியர் சக குகன் சொல்லுவாங்க. பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் குகன். மாயிகா தேசிய இளைஞர் பிரிவின் ஏற்பாட்டில் என் நாடே என் சுவாசமே என்ற சுதந்திர தின கவிதை எழுதும் போட்டி 2025 நடைபெற உள்ளது. இதன் நோக்கம் என்னவென்றால், மலேசியாவில் மத்தியில் நாட்டு பற்றியும் சுதந்திரத்தை பேணும் பண்பையும் உருவாக்கும் நோக்கத்தோடு மாயிகா இளைஞர் பிரிவால் இக்கவிதை போட்டி நடத்த வருகின்றது. மேலும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே தேச உணர்வை விதைக்கவும் தமிழ் மொழியின் மீது பற்றுணர்வை ஆழப்படுத்தவும் இப்போட்டி தேசிய தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடத்தப்படுகின்றது. இப்பொழுது நாம் இந்த போட்டியின் விதிமுறைகளை பார்ப்போம். பொது பிரிவில் 18 வயதுக்கு மேற்பட்டோர் வயது வரம்பின்றி கலந்து கொள்ளலாம். போட்டிக்கு அனுப்பப்படும் கவிதைகள் இனம், மதம், சமயம், அரசர், மத நல்லிணக்கம், தனிநபர், அரசு, மொழி, நாட்டுப்பற்று போன்றவற்றுக்கு எதிரானதாகவோ எதிர்மறையானதாகவோ சாடும் வகையிலோ இருத்தல் கூடாது. கவிதை 20 முதல் 34 வரிக்குள் இடம்பெற வேண்டும். ஒருவர் ஒரு கவிதை மட்டுமே அனுப்ப முடியும். இடைநிலை பள்ளி பிரிவு ஒரு நபர் ஒரு கவிதை மட்டுமே, அதாவது பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி பிரிவில் ஒரு கவிதை, அதாவது பொது பிரிவில் ஒரு கவிதை, இரண்டு மூன்று கவிதைகள் அனுப்ப முடியாது. அனுப்பப்படும் கவிதை நாட்டுப்பற்றையும் சுதந்திர தினத்தையும் கருப்பொருளாக கொண்டிருக்க வேண்டும். கவிதைக்கு சுயமாக தலைப்பிட்டுக் கொள்ளலாம். கவிதை யூனிகோட், முரசு அஞ்சல் ஆகிய எழுத்துருவை பயன்படுத்தி தட்டச்சு செய்திருக்க வேண்டும். எழுத்துருவில் அளவு 12 ஃபாண்ட் சைஸ் பயன்படுத்தியிருக்க வேண்டும். கவிதையை PDF அல்லது வேர்ட் ஆகிய இரு வகையிலும் கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்ம், அதன் QR குறியீடு பகிரப்படும் சமய வலைத்தளங்களில் அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கூகுள் பாரத்தின் வழியாக பெயர், அடையாள அட்டை எண், முகவரி, மின்னஞ்சல் முகவரி, அலைபேசி எண், மாணவர் உறுதி கடிதம் ஆகியவற்றையும் இணைத்து வருகின்ற 21ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டிற்குள் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். காலதாமதமாக வந்து சேரும் போட்டி கவிதைகள் போட்டிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இடைநிலை பள்ளி பிரிவுக்கும் பல்கலைக்கழக கல்லூரி பிரிவிற்கும் கவிதை அனுப்பும் மாணவர்கள் தாங்கள் சார்ந்த இடைநிலை பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகத்தின் மாணவர் உறுதிப்படுத்தும் கடிதம் சுராட் புங்கசான் பிளஜா அல்லது மேட்ரிக்ஸ் நகல் இணைத்து அனுப்ப வேண்டும்.
போட்டிக்கு அனுப்பப்படும் கவிதைகள் நூலாக்கம் செய்ய போட்டி ஏற்பாட்டு குழு, அதாவது மாயிகா இளைஞர் பிரிவு முழு உரிமை உண்டு. கவிதையை அனுப்பிவிட்ட பின்னர் ஏற்பாட்டு குழுவுடன் எவ்விதத்திலும் கடிதம், அலைபேசி தொடர்பு கொள்ளக்கூடாது. போட்டி முடியும் வரை கவிதையை வேறு எங்கும் பிரசுரித்தல், பகிர்தல் போன்றவற்றை செய்யக்கூடாது. தழுவல் கவிதை, செயற்கை நுண்ணறிவை உபயோகித்தல், ChatGPT போன்ற தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு ஏமாற்றுதல் கூடாது. கண்டறியப்பட்டால் போட்டியிலிருந்து நீக்கப்படும். மேற்கண்ட விதிமுறைகளுக்கு உட்படாத கவிதைகள் போட்டியிலிருந்து நீக்கப்படும். போட்டியில் விதிமுறைகளை போட்டி நடைமுறைக்கேற்ப மாற்றுவதற்கு ஏற்பாட்டுக்குழுவிற்கு முழு அனுமதி உண்டு. நீதிபதிகளின் தீர்ப்பே இறுதியானது. நாட்டின் தலை சிறந்த கவிஞர்கள் மற்றும் மூத்த கவிஞர்கள் மற்றும் இளைய கவிஞர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்படுவார்கள். போட்டியின் விதிமுறைகள் பற்றிய மேல் விவரங்கள் அறிய விரிவுரைஞர் திரு மகாதேவன் 01649006005 ஆகிய எண்ணிலும், போட்டி பதிவு குறித்த தகவல்களுக்கு திரு நவீந்திரன் 01463411514 என்கிற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக போட்டி தொடர்பான அனைத்து விவரங்களையும் அறிய இந்த QR குறியீடு அதை நீங்கள் பகிரலாம். அடுத்ததாக போட்டியின் முடிவுகள் நேர்முகமாக நடத்தப்பட்டுள்ள பரிசளிப்பு விழாவில் அறிவிக்கப்படும். அதன் தொடர்பான தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும். இப்பொழுது நம்ம பரிசு விவரங்களை பார்ப்போம். ஓகே, முதல் பரிசு பொது பிரிவில் முதல் நிலை 1000 ரிங்கேட், இரண்டாம் நிலை 700 ரிங்கேட், மூன்றாம் நிலை 500 ரிங்கேட், 3 ஆறுதல் பரிசுகள், ஒருவருக்கு 100 ரிங்கேட். பல்கலைக்கழகம் கல்லூரி பிரிவு முதல் நிலை 1000 ரிங்கேட், இரண்டாம் நிலை 700 ரிங்கேட், மூன்றாம் நிலை 500 ரிங்கேட், ஆறுதல் பரிசு 3 பேருக்கு 100 ரிங்கேட். இடைநிலை பள்ளி பிரிவு முதல் பரிசு 1000 ரிங்கேட், இரண்டாவது பரிசு 700 ரிங்கேட், மூன்றாவது பரிசு 500 ரிங்கேட், 3 ஆறுதல் பரிசுகள் 100 ரிங்கேட். மலேசியர்களும் இந்த போட்டியில பங்கெடுக்கலாம், வயது வரம்பின்றி. இல்ல ஏஜ் லிமிட் 18 முதல் வயது வரம்பின்றி கலந்து கொள்ளலாம். அதாவது பொது பிரிவில். ஆமா, இந்த QR கோட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு QR கோட் இருக்கு. ஒண்ணு போட்டி விதிமுறைகள். போட்டி விதிமுறைகளை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா இதுக்கு உள்ள கிரைட்டீரியா எப்படி என்ன விதிமுறைகள்னு பார்க்கலாம். இன்னொன்னு இது பதிவு வரும். இதை நீங்க என்ட்ரி ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்ணணும். இதுதான் 2 QR கோடு. இது மாய்கா தேசிய இளைஞர் பிரிவு ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ பொதுமக்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். நம்ம இன்னொன்று இந்த கவிதை போட்டி நிறைய பேர் சப்மிட் பண்ணாங்கன்னா இது ஒரு நூலகமா பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம செய்யறதுக்கு ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுட்டு வருவோம். ஸோ நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும்.